முத்தழகு, பூமி 2 பேருமே கார்ல போயிட்டுருக்காங்க. அப்ப அஞ்சலி ஃபோன் பண்ணி தையா கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னோட பூமிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. கார ஏதாவது காத்தெல்லாம் இறக்கிட்டு திருப்பி அனுப்பி விடுங்க. இத மட்டும் தான் நீங்க செய்யணும். எங்க அம்மா சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தயா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தயா சொல்றாரு, "என்னோட தங்கச்சி மகன் இப்படி இருக்கானம்மா. அத பத்தி பேசி இப்ப எந்த யூஸுமே இல்ல. முத்தழகுவால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இன்னமும் அவன கஷ்டப்படுத்தக்கூடாது. அவன் கரெக்ட்டா திரும்பி வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன அஞ்சலி வைக்கிறாங்க. அப்ப தயா அவங்க பையன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. "பாத்தியா அந்த அஞ்சலி, அவனே கெதின்னு கிடக்குறா. இப்ப மட்டும் நம்ம பூமிய ஏதாவது பண்ணோம், கண்டிப்பா ரெஜினா கூட மன்னிச்சிரும். ஆனா அந்த பொண்ணு நம்மள மன்னிக்காது. அதனால பூமிய நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். கண்டிப்பா திருப்பி மட்டும் அனுப்புவோம்." அப்படின்னு சொல்லிட்டு தயா அவங்க பையன்கிட்ட சொல்றாரு. அவங்க பையன் ஃபோன் பண்றாங்க. அந்த அடியாளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "இங்க பாரு, அந்த பொண்ணு மாசமா இருக்கு. ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கேன். இவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்பணும். அது மட்டும் பண்ணா போதும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு தயாவோட பையன் அந்த அடியாளுங்கிட்ட சொல்றாரு. ஸ்வேதா வீட்ல இருக்காங்க. குழந்தையும் இருக்கு. அப்ப அமுதன் கேட்குறாரு, "ஆமா, நீங்க ரிப்போர்ட்ட பார்த்தீங்கல்ல, அன்னைக்கு என்ன குழந்தை? பெண் குழந்தையா? இல்ல பையன் பொறக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் கேட்குறாரு. "எந்த குழந்தையா இருந்தா என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. "அதெல்லாம் நான் எதையுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எதுக்கு அமுதன் இவ்ளோ கவலை? நம்ம வீட்ல பெண் குழந்தை பிறந்தா எப்படி தூக்கி கொஞ்சுவாங்கன்னு தெரியும்ல. எல்லார் வீடு மாதிரி நம்ம வீடு கிடையாது. எதுவா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அமுதன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அமுதன் சொல்றாரு, "அண்ணனும் முத்தழகும் 2 பேரும் சேர்ந்து பச்சை மலைக்கு போயிருக்காங்க தெரியுமா? ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா நாமளும் இருக்குமே. சரி, நம்ம அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்றாரு. "என்ன அமுதன் பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை அழுவுது, போய் பாருங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. "என்னங்க ஸ்வேதா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து அதே மாதிரி போகணும். சந்தோஷமா கொடைக்கானல் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் கேட்குறாரு. "உங்களுக்கு கை குழந்தைய வச்சுட்டு கொடைக்கானல் கேட்குது உங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. பூமி, முத்தழகு 2 பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. வரும்போது சொல்றாரு, "இங்க பாருங்க, நீங்க நெறைய ஐஸ் சாப்பிட்டுருக்கீங்க. அதனால சுடு தண்ணி குடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "எங்க பெரியம்மா கூட அடிக்கடிக்கு இப்படிதான் சொல்லுவாங்க. இல்லைன்னா உடனே கோல்ட் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. அதே மாரி முத்தழகும் குடிக்கிறாங்க. "என்ன அவ்ளோ பாசம்? ஆமா, அவ்ளோ ஐஸ் வாங்கி குடுத்தீங்களே, எனக்கா இல்ல பாப்பாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "2 பேருக்கும் தாங்க. எனக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "இல்ல, இல்ல. எனக்கு இல்லனாலும் பரவால்ல. குழந்தைக்கு உங்க பாசம் நெறைய கிடைக்கணும். அப்பாவோட ஒரு அரவணைப்புல தான் அந்த குழந்தை இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "என்னங்க நீங்க வந்ததுலேருந்து குழந்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "ஆமாங்க. வேற எத பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கைய பிடிக்கிறாரு. "என்னங்க நீங்க? இங்க யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "விடுங்க, கைய விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அப்படியே சடன் பிரேக் போட்டோனே அப்படி வயிறு இடிக்கிற மாதிரி போயிடுச்சு. உடனே முத்தழகு ஐய்யயோ! அப்படி சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டாங்க. "என்னாச்சு முத்தழகு? அவன் குறுக்குல வந்துட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "இல்லங்க, எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. வயிறு இடிக்கிற மாரி போயிடுச்சு. இடிச்சுச்சோ!" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேங்க. அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "இப்ப பரவால்ல. சரி, சரி. இருங்க, இருங்க. அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு, பூமி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "ஓகேவா, போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்கறா. "போகலாங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. 2 பேருமே கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அம்மா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, பெண் குழந்தை தான் பிறக்க போதுன்னு. எல்லாருமே அவங்க மனசுல ஆசைய தான் சொல்றாங்க. ஆனா என்ன நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "இல்லங்க, கண்டிப்பா பெண் குழந்தை தான் பொறக்கும். எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கார் அப்படியே நின்னுடுச்சு. "ஐயோ! என்ன ஆச்சு தெரியலையே. இருங்க முத்தழகு, நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கார ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. "ஐயோ! ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகும் இறங்கி கீழ வராங்க. "இப்ப என்ன பண்றது? இந்த காட்டுல இப்படி ஆயிடுச்சே. சரி, நீங்க பயப்படாதீங்க. நான் போயிட்டு ஏதாவது பண்றேன். நீங்க காருக்குள்ளேயே இருங்க." அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யயோ! நான்லாம் காருக்குள்ள இருக்க மாட்டேன் இந்த காட்டுக்குள்ள. நானும் உங்க கூடயே வரேன். நீங்க அங்க எப்படி இருப்பீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கும். என்ன கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "அதுக்காக சொல்லல முத்தழகு. நீங்க நடந்து வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "பரவாயில்லங்க. எதுவா இருந்தாலும் பரவால்ல. சேர்ந்தே போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கைய புடிச்சுக்கிறாங்க பூமியோட கைய. 2 பேருமே சேர்ந்து நடந்து போறாங்க. எப்படியாச்சும் கார ரிப்பேர் பண்ணணும். "இல்ல முத்தழகு, அது மட்டும் இல்ல. யாராவது ஹோட்டல்லேருந்து ஃபோன் பண்ணா கூட வந்து கூட்டிட்டு போவாங்க. இல்ல ஏதாவது வண்டி வரும். கை போட்டு நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "சரி, எனக்கு குளிர்ற மாரி இருக்குங்க. இங்க யாருமே இல்லல. எனக்கு ஒரு மாரி குளிர்ற மாரி இருக்கு காட்டுல." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. சரி இருங்க வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள போயிட்டு சால்வ கொண்டு வந்து போத்துறாரு. "இப்போ ஓகேவா முத்தழகு?" பரவாயில்லங்க. சரி வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி, முத்தழகு 2 பேருமே நடந்து போறாங்க. அஞ்சலி சென்டெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.
பூமி நீ எப்படியாச்சும் திரும்பி வருவ. நான் உன் கூட தான் வாழணும். நீ தான் எனக்கு எல்லாமே. தயா உன்னை கண்டிப்பா திருப்பி அனுப்பிடுமா. நீ அந்த முத்தல கூட சேர்ந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.